வண்டியை கொளுத்துங்கயா. கார்த்திக், நான் சொல்றது கேக்குதா? கார்த்திக், நீ கூட பேசுங்க. கார்த்திக், பேசுங்க. அர்ச்சனா, என்னம்மா ஆச்சு? கார்த்திக், ஏதாவது பேசுங்க. கார்த்திக், பதில் சொல்லுங்க. கார்த்திக். ஹலோ ஹலோ கார்த்திக். என்னாச்சு? கார்த்திக். என்னாச்சு? ஹலோ. வண்டியை கொளுத்துங்கங்கற சத்தம் மட்டும் எனக்கு கேட்டுச்சுமா. வண்டியை கொளுத்தி விட்டுருங்கன்னு சொன்னாங்கம்மா. அப்பா, அர்ச்சனா, அப்பா ஏதாவது செய்யுங்கப்பா. அப்பா, கார்த்திக் கொண்டு போய் பாபத்துல இருக்காங்கப்பா. அவங்களை காப்பாத்துங்கப்பா. ஏதாவது செய்யுங்கப்பா. சரிம்மா, சரி. இது பாருமா, நீ கவலைப்படாம இரு, ஒண்ணும் ஆகாது. அப்பா வாங்கப்பா, முதல்ல போய் பார்க்கலாம். இது பாருமா அர்ச்சனா, நான் உடனடியா கிளம்புறேன். பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அவங்க நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ கவலைப்படாம இருமா. ராதிகா, அர்ச்சனாவை சமாதானப்படுத்து. ஒருவேளை நாங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா எங்களால போன் பண்ண முடியலன்னா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு ஆகாது, ஒண்ணு ஆகாது. கார்த்திக் தான் ஃபோன் பண்றாரா? இல்ல, சாந்தி ஆண்டி ஃபோன் பண்றாங்க. ஹலோ. நீ வருத்தப்படாத, பாக்கிறதுக்காக தான் போயிருக்காங்க. கடவுளே. நிலைமை ரொம்ப மோசமா இருக்குண்ணா. ஆமாப்பா. என்ன? என்னாச்சு சாந்தி? என்னாச்சு? ஹலோ. சொல்லுங்க. என்ன? சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். அத்த, கார்த்திக் அண்ணாவும் குழந்தையும் வெளியில போயிட்டு திரும்பி வரும்போது கலவரத்துல மாட்டிக்கிட்டு தான் வந்தனா சொன்னாங்க. எங்க போனாங்க, எங்க ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியலையா. ஆனா அர்ச்சனா நீ கார்த்திக் அண்ணா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது வண்டியை கொளுத்துங்கன்னு சத்தம் கேட்டிருக்கு. அழாத சாந்தி, சொன்னா கேளு. இப்படி அழுதா அது அபசகனமாயிடும். குழந்தைக்கும் கார்த்திக்கும் ஒண்ணு ஆகாதுமா. நீ அழாத சாந்தி. ஆமாமா, பணம் நட்டு சீக்கிரமா நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவாங்க. நீங்க கவலைப்படாம இருங்கம்மா, ப்ளீஸ். ஒன்னா போன் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? மா, அப்பா, நியூஸ்ல என்னென்ன காட்டுறாங்கன்னு வந்து பாருங்க, வாங்க. அப்பா அங்க பாருங்க, போலீஸ் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட நாம உதவி கேட்டு பார்க்கலாம்ப்பா. சரிப்பா, சீக்கிரமா போ. சென்ட்ரல் மார்க்கெட், கோபி நகர், இந்திரா நகர் இந்த இடத்துல எல்லாம் அடிதடி அதிகமாகி ரொம்ப கலவரமா ஆயிட்டு இருக்கு. நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில வரப்போற அப்பாவி மக்கள் மேலேயும் தாக்குதல்கள் நடத்தி இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் பெரிய கலவரமா வெடிச்சு இன்னைக்கு முழு சிட்டியே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல பொதுமக்கள் வெளியே போறது அவங்களோட உயிருக்கு ஆபத்து.